திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறை அடுத்துள்ள நந்தவனம் பகுதியில் கடந்த 15 வருடமாக மின்சாரம் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருளில் தத்தளித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களின் இன்னல்களை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பராயத்துறை பகுதியில் உள்ளது நந்தவனம். நந்தவனம் பகுதியில் உள்ள கோவில் நிலத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணியின் போது அப்போதைய தமிழக அரசால் இப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கு வசித்து வரும் மக்கள் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு போன்ற அரசு சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். இவர்களுக்கு அரசின் சலுகைகள் வழங்கப்பட்டாலும் இன்றும் இவர்களுக்கு அடிப்படை வசதிகளான முறையான குடிநீர் வசதி, மின்சாரம், கழிப்பிட வசதி ஆகியவை மறுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக கழிப்பிட வசதியின்றி தவிக்கும் இப்பகுதி பெண்கள் இயற்கை உபாதைகளுக்காக இரவு நேரத்தில் அருகிலுள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இங்கு முறையாக குடிநீர் குழாய் இணைப்பு வழங்காததன் காரணமாக காலை வேளையில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வேலைக்கு செல்வோர் புறப்பட்டு செல்ல முடியாத நிலையில் தவிக்கின்றனர். மேலும் இங்கு மின்சார சேவை இல்லாததன் காரணமாக 21ஆம் நூற்றாண்டிலும் இப்பகுதி மக்கள் இருளில் தத்தளித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் இது தொடர்பாக தொடர்ந்து ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் என அனைவரிடமும் முறையிட்டும் இதற்கு எந்தவித முறையான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சரோஜா வேதனையோடு கூறுகையில், ஓடுது ஒண்ணு அப்புறம் அங்க ஒரு நட்டுவாக்குழி, நாங்க எங்கத்தான் போய் வாழ்றது? நைட் ஆச்சுன்னா ஊசி, சத்து ஊசி போட்டுறாங்க. சத்து ஊசி தட்டினோம்னா ரத்தம் தான் வருது. எங்களால தாங்க முடியல. கரண்ட் மட்டும் கொடுங்க. மின்சாரம் இல்லாத நிலையில் குழந்தைகள் இரவில் மண்ணெண்ணெய் விளக்குகளை வைத்துதான் வீட்டு பாடங்களை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு கண்களில் நீர் வழிதல், கண்வெளி போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுவதாக அவர்கள் கவலையோடு தெரிவித்தனர். தங்களுக்கு மறுக்கப்படும் அடிப்படை வசதிகள் குறித்து இங்கு வசித்து வரும் கல்லூரி மாணவி கோகிலா தெரிவிக்கைகள், எல்கேஜி யூகேஜிலேருந்து இங்கே தான் இருக்கோம். இப்போ எனக்கு 18 வயசு ஆக போகுது. இன்ன வரைக்கும் ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. தண்ணி கிடையாது, ரெஸ்ட் ரூம் வசதியும் கிடையாது. கரண்ட் இல்லாமல் தான் படிக்கிறோம். நிறைய குழந்தைங்க இருக்காங்க. விளக்கு வச்சு தான் படிக்கிறோம். கண் எரிச்சல் ஆயிடுது, வலி எடுத்துடுது. அதனால் எங்களால் படிப்பில் படிக்க முடியல ஈஸியாக. குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இப்போ ஒரு விளக்கை வச்சு தான் எல்லோரும் படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வந்து கூட நிறைய பேர் குட்டி பிள்ளையிலேருந்து படித்து இப்போ வேலைக்கு கூட போயிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு கரண்ட் வசதி கிடைக்கல. தெருவுக்கு ஒரு பைப்பு தான் இருக்குது. ஒரே நேரத்தில் எல்லோரும் குளிக்கும் போது துவைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லோரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. மழை காலத்துலேயும் தண்ணிலாம் நிறைய நிற்கிது. எங்களால் வர முடியல. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் வசதியும் கிடையாது. ரெஸ்ட் ரூம் வசதி போகணுன்னா பின்னாடி ரயில்வே சைடு தான் யூஸ் பண்ணுறோம். இருட்டிலே போயிட்டு இருட்டிலே வந்தால் தான், வெளிச்சத்துலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதியான மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்க போராடி வரும் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி கூறுகையில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2114 சொல்லும் மரியாதையுடன் வாழ்வதற்கான தண்ணீர், சுகாதாரம், மின்சாரம் போன்ற எந்த வசதிகளையும் செய்து தரவில்லை. இப்பொழுது இந்த இடத்தில் வாழும் 75 வயசான மின்சார ஊழியரின் விதவை மனைவி ஒருவர் மின்சார இணைப்பிற்கு விண்ணப்பித்துள்ளார். விண்ணப்பித்து 2 மாதங்கள் ஆகிறது. அரசாங்கம் கேட்கும் இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் கார்டு, பிரமாண பத்திரம் போன்ற அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னரும் 2 மாதங்கள் ஆன பின்னரும் மின்சார வாரியம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாமதிக்கிறார்கள். எங்களது தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், மின்சார வாரியம் உடனடியாக இவர்கள் மரியாதையுடன் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் ஓரிரு மணி நேரமே மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாத சூழலில் இங்குள்ள குடும்பங்கள் கடந்த 15 வருடமாக மின்சாரம் இன்றி பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். எனவே தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் தங்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மின்சார இணைப்பையும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளையும் காலம் தாழ்த்தாமல் ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் அப்துல் கரீமுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.